என்ன செய்வான், அந்த நோன்புல ஷைத்தான் குறை ஏற்படுத்த பார்ப்பான். நாம பாட்டுக்கு அமைதியா தான் இருப்போம். பள்ளியாசலுக்குள்ள வந்துட்டு யாராவது ஒரு ஆள் வந்து ஊடையில போது எதையாவது ஒண்ண பேசி அதை நாம ஒண்ணு பேச அவரை பத்தி இவரை பத்தின்னு என்ன செஞ்சிருவோம், ஒரு அரை மணி நேரம் நம்ம கூட இல்லாத ஒரு நபரை பத்தி பேச ஆரம்பிச்சிருவோம். அப்படி பேசிட்டு அது என்ன செஞ்சிடும், அது நோம்புக்கு மிகப்பெரிய ஒரு குறை. அது புறம் பேசுவதற்கு சமம். புறம் பேசுவதை பத்தி குரான்ல சொல்லும் பொழுது என்ன சொல்றான்ல, நான் இறந்து போன மனிதனுடைய இருதயத்தினுடைய மாமிசத்தை சாப்பிட்டதற்கு சமம் ஒருவரை பத்தி நீங்க புறம் பேசுவது. ஒருவர் இல்லாத போது அவரை பத்தி பேசுவது செத்து போன இறந்து போன ஒரு பிணத்தினுடைய இருதயத்தினுடைய அந்த கரியை எடுத்து சாப்பிடுவதற்கு சமம் என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறையில பதிவு செய்யறான். அப்போ நாவுகளை கொண்டு என்ன செய்வான், நோன்பாளிகளுடைய நோன்பை வீணாக்குவதற்கு உண்டான எல்லா வேலையுமே ஷைத்தான் பார்ப்பான். கைகளை கொண்டும் கால்களை கொண்டும் உள்ளத்தை கொண்டும் வழிகெடுப்பதற்கு தயாராக இருப்பான். ஆனால் ஒரு நோன்பாளிட்ட